வணக்கம் நண்பர்களே. தீபத் திருநாள், கார்த்திகை தீபத் திருநாள் என்று நாம் வைத்துக்கொள்வோம். இந்த கார்த்திகை தீபத் திருநாளில் என்னென்ன நன்மைகள் நடக்கும், தனி மனிதர்களுக்கு, கூட்டு வழிபாடு செய்பவர்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும், முக்கியமாக முருகனுடைய வழித்தலங்களில் இது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு விழா. இந்த விழாவினை நடக்காமல் தடுப்பது, தீபம் ஏற்ற விடாமல் தடுப்பது. இதனால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும், இதை பற்றிய பதிவு தான் இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. பொதுவாக முருகக்கடவுள் அவருடைய அவர் அவதாரம் எடுத்து வந்ததற்கான முதல் காரணமாக கருதப்படுவது அட்டூழியம், அநியாயம், அப்பாவிகளை துன்புறுத்துதல், வரம்பு மீறி நடத்தல், தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எளியவர்களை வதைத்தல், நியாய வழியில் சென்று தர்ம வழியில் வாழ்பவர்களை துன்புறுத்துதல், இது போன்ற செயலை செய்யக்கூடிய தீயவர்களை சம்காரம் செய்யக்கூடிய ஒரு கடவுள்தான் முருகன். அவருக்கு வழிபாடு நடத்துவதில், அவரை வழிபடுவதில் ஒரு முறைதான் கார்த்திகை தீபம் ஏற்றுவது. ஏன் கார்த்திகை தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றினா போதாதா, இதை போய் நீங்கள் கோயிலில் அதுவும் மலை மேலே தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு பதிலை சொல்கிறேன். பெருவாரியான மக்களின் எதிர்ப்பின் காரணமாக ஒரு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. பெருவாரியான மக்களின் எதிர்ப்பின் காரணமாக திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற மறுக்கப்பட்டதா? நான் மறுக்கப்பட்டதுன்னு சொல்ல, அப்படித்தான் நீங்கள் மறுத்தீங்களா? கலவரம் ஏற்படும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் அமர்ந்திருக்கிற அந்த திருப்பரங்குன்ற மலை மேலே தீபம் ஏற்றுறதுக்கு தடை விதிச்சிருக்கீங்க. கலவரம் ஏற்படும் என்றால் என்ன அர்த்தம்? பெருவாரியான மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒன்றும் அங்கே நடக்காது, அது தெரியும். ஆனால் உங்கள் சுயநலத்திற்காக ஒரு தெய்வ வழிபாட்டினை, ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு முறையை நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள். சூரசம்காரம் நிச்சயம் நடக்கும். அங்கு சூரனை வதம் செய்தார். அது ஒரு மனித உருவில் இருந்த ஒரு சூரனை வதம் செய்தார். இங்கு கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, வலியவர்களை மன்னிக்கணும், எளியவர்களை வதைத்து அட்டூழியம் செய்து எங்களை கேட்க யாரும் இல்லை என்ற இருமாப்பில் தெரிபவர்களுக்கு முருகன் நிச்சயமாக பாடம் புகட்டுவார். இது சாபம் அல்ல, முருகனின் திருவிளையாடல் இன்மைதான் ஆரம்பிக்கும். இதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்தால் சரி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.